ஏய் லோலையா லோலையா வெளிய வா. என்னங்க தங்க விலை இறங்குச்சா என்ன? தங்கத்திலே இரு. ஏய் ஊர்ல இருந்து எங்க அண்ணன் வராரு, எதனா செய். உங்க அண்ணன் வந்தாக்கா நான் என்ன செய்யறது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஹோட்டல்ல வேணா வாங்கிட்டு கொடுங்க. ஏய் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் வராரு, என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுறேன்? என்னாலாம் முடியாது, எனக்கு உடம்பு முடியல. அப்படியே கதா, எங்க அண்ணனுக்கு நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன், நீ எதுவும் செய்ய தேவலமா? வாங்கி கொடுங்க, எனக்கு தான் வந்துச்சு. இருங்க வரேன். தம்பியே, சின்ன தம்பி நீ வீட்டுக்கு வாப்பா. ஏய் என்னத்துக்கு தம்பிகளுக்கு போன் பண்ண? ஏன் உங்க அண்ணனுக்கு வரும்போது தம்பிக்கு வரக்கூடாதா? என் தம்பிங்களும் வருவாங்க. ஏய் எங்க அண்ணனுக்கு எதாவது செஞ்சு போடுன, அதுக்கு நீ வீம்புக்கு உங்க தம்பிகள் வர வைப்பியா? நீ தான் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்குறனால உங்க அண்ணனுக்கு நீ ஹோட்டல்ல வாங்கி கொடு, என் தம்பிகளுக்கு நான் வீட்டுல செஞ்சு போடுறேன். எப்படி இருந்தாலும் போக போறது நான் சம்பாதிக்க கொடுத்தான், இதுல போட்டி வருவா? சொல்லி கட்டுற பத்தியா? இதான் என் புத்தி. வாந்தி எடுத்துருவேன். உன்னை கட்டின பாரு, எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். கட்டிக்கிற நாள்ல பொண்ணு கட்டிக்கிற நாள்ல பொண்ணுட்டு அவன் போயிட்டான். என் மாமனார்லாம் ஒன்ன மாதிரி இல்ல, ரொம்ப தங்கமான மனுஷன். ஆமா கருவடைக்காரி இது முட்டான், ரொம்ப தங்கமான மனுஷன். அது ரொம்ப நாள் லவ் போல இருக்கு, அதனால எடுத்துட்டு போயிட்டாரு. இந்நேரம் அவனுக்கு கை காலாம் ஈத்துன்னு இருக்கான். மாய கழுவியா, என் மாமனார் ஏதோ குழந்தை விட்டுட்டு வருவாரு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீ இனிமே இப்படி பேசுற? குழந்தை குட்டி அப்ப நான் யாரையா? அந்த கருவாட்டு காட்சிக்கும் அவருக்கும் பிறக்கிறத சொல்றேன். ஒன்னே யார் சொன்னாங்க? தம்பி தம்பி பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. இதான் என் பொண்டாட்டி கல்யாணத்துல பாத்துருப்பியா? ஏய் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணினேன். என்ன ரெண்டாவது கல்யாணமா? யோ இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கியா நீ? நோ நீ வேற குடும்பத்துல குழப்பி விடுற. அது கல்யாணம் பண்ணும்போது ஒல்லியாந்த இப்ப புல்டோசர் மாதிரி நான் என்ன பண்றது? ஓ அப்படியா? என்னம்மா நல்லா இருக்கிறியாமா? நல்லா இல்ல. என்னம்மா இப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன். ஐயய்யே என்னம்மா? என்ன ஐயய்யே என்னம்மா? நல்லா இல்லம்மா இது. எனக்கு கூட நல்லா இல்ல, அப்படியே வந்து வழியா போயிடா. என்னடா பேசுது மொண்டாட்டி? நோ அந்த கதையை விடனா, பெரியப்பா பிடிக்கிறாரு, பெரியம்மா பிடிக்குது. அட பெரியப்பா கதை விடு. சித்தப்பா கருவட் கட்டிட்டு போச்சு, குழந்தை என்ன பிறந்துச்சா இல்லையா? அட என்ன நீ வேற என்னப்பா அபார்ஷன் ஆச்சு? நோ மரியாதையா பேசு, அந்த ஆள் கதை எடுக்காத, வேற எதனா பேசு. ஆமா அப்படியே மாமனார் கதை எடுத்தாலே அவருக்கு சுருன்னு ஏறிக்கும். ஏய் அவனை பெரிய தேய்க்கான அவங்க கதையை பேசுறீங்க. டேய் உனக்கு எதுவும் தெரியாதுடா, எங்க சித்தப்பா என்னென்ன செஞ்சுக்கிறா தெரியுமா? அப்படிதான் செஞ்சு கீச்சிட்டான். நான் பசின்னு சொல்லிட்டா 4 வீட்டுல பிச்சை எடுத்து வந்து கொடுப்பாரா? பிச்சை எடுத்து குத்துது உனக்கு ஒரு வரலாறா? ஏனோ அவன் கதையை பேசாத, நான் உண்ணா. ஐய என் தம்பிங்க வந்துட்டாங்க. ஏன் தம்பிங்களா வாங்க வாங்க. என்னக்கா கடுகன்னு வர சொன்னா? வாடா உங்களுக்கு சமைச்சு போடணும்டா. கறிங்க செஞ்சீங்களா? உனக்கு அதுக்கு நான் செஞ்சு போடுவேன், நான் என் தம்பிங்களுக்கு தான் செஞ்சு போடுவேன். உனக்கு வேணா ஒத்த ஒம்பியா கேளு. என்னடா இது, எங்க சித்தப்பா அந்த இப்படி விடுவாரா? அந்த ஆளு கதையை பேசாதனா, உனக்கு என்ன வேணும்? நான் வாங்கி தரேன், ஹோட்டலுக்கு கிட்ட போய்யா. மாமா எங்கெல்லாம் ஹோட்டல்ல வாங்கி தர மாட்டியா? உட்காதான் உனக்கு விதவிதமா ஆக்கி போட போறாளாம, துண்ணுங்க. என் தம்பி எல்லாம் கிண்டல் பண்ண வச்சுக்காதா. ஹோட்டல் போய் திங்க சொல்ல, அதுல பள்ளிட்டு எல்லாம் ஊழ்ந்துருக்கும். அப்ப இந்த ஆள் கை காலம் வலிச்சுக்கும். என்னது எனக்கு கை கால் வலிச்சுக்குமா? என்னமா பேசுற? யோ அப்படிதான் பேசுவா. உலக சோத்துக்குனே வந்திருக்கான் பாரு. ஏய் எங்க அண்ணன் அப்படிலாம் பேசாத. என்னடா தம்பி, நான் சோத்துக்காக வந்துக்கிறேன். ஏனோ அவ பேசுறது பெருசாதுக்காதனா, கோச்சிக்காதனா, உனக்கு ஹோட்டல்ல வாங்கி தரேன். இன்னாரும் எங்க சித்தப்பா இருந்தா அப்படி விட்டுருப்பாரா? என்ன பிச்சை தந்து கொடுத்துருப்பான், அவனை பத்தி என்ன நீ பேசுங்கிறா? அக்கா மாமா எங்களுக்கு ஹோட்டல்ல வாங்கி தர சொல்லுக்கா. நான் ஏன்டா வாங்கி தரேன்? உங்க அக்காவை சமையல் செய்ய சொன்னா உங்களை கூப்பிட்டா அவளே ஆக்கி கொட்ட சொல்லு. அதெல்லாம் நான் ஆக்கி கொட்டுவேன். முதல்ல தருத்திர பிரச்சனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. தத்துரு முச்சுவனா நல்லா இல்லம்மா, இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய் என்ன அக்கா கை நீட்டி பேசுற, கத்து மட்டும் வைப்பேன். என்னங்கடா எங்க அண்ணன் சட்டை பிடிக்கிறாள் கூட நீங்க பெரிய பருப்ப. ஆமா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. தம்பி அந்த நேரத்துக்கு பிடிச்சிருந்துக்கிறீங்க, வாங்கடா உங்களுக்கு நான் சமைச்சு போடுறேன். கூட்டு மாமா உங்க அருமை தம்பிங்களா, மூஞ்சிகளை பாரு எப்படி இருக்குது. மாமா என்ன கலாய்க்கிறா, மூஞ்சில பூரா விட்டுருவேன். ஏற்கனவே மூஞ்சில பூரா விட்டு போய் தாக்குது. போ உக்கா என்ன கொட்டலாம், போய் கொட்டிங்க. சோன் பப்படி வாங்குறீங்களா? சோன் பப்படி சோன் பப்படி. தம்பி சோம்பு அப்படி வாங்கி கொடுறா. என்னண்ணா சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறேன். நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்கண்ணா. டேய் நாக்கு ஊறுதுடா, வாங்கி கொடுறா. என்னண்ணா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிறேன். எங்க சித்தப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா? என்ன பண்ணிருப்பான்? 4 வீட்டுல பிச்சை எடுத்து காசு வாங்கி வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. பிச்சையத்த கதையே பேசினு இருக்காதனா. யோ ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயா. 10 ரூபாய்க்கு என்னண்ணா வரும்? அட சோம்பு அப்படித்தான் கூடிய என்ன வரேன்னு கேக்குறேன். இந்தாண்ணா இந்த காசு இந்தாண்ணா. பொறுமையா துண்ணு அடிச்சுன்னு போட்டு போறேன். எப்படி ஒண்டிமா திட்டு பாரு. கொஞ்சம் கூட போல நான் தரமாட்டேன். டேய் இந்த ஆள்கிட்ட என்ன பிச்சை எடுக்கிறீங்க? நான் உங்களுக்கு விதவிதமா செஞ்சு போறேன்டா. எல்லாம் என் வீட்டு காசு தான். இப்படி சொல்லி கேட்டாதீங்க, எனக்கு கோவம் தான் வருது. அட கம்முனிரமா, சும்மா கத்திங்கிற. சித்த போட்டு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? என்ன தனியா ஒரு இடத்துக்கு இட்டு போனாரு. சரியா இட்டுன்னு போய ஒரு வீட்டாண்ட உட்கார வச்சுட்டு உள்ள போனாரு. உள்ள போய் என்ன பண்ணா? என்ன பண்றாரு நான் எட்டி பார்த்தேன். அதான் என்ன பண்ணிருந்தான்?
அப்போ ஒரு மீன்கார ஆயா கிட்ட சுத்தி சுத்தி பேசியிருக்காரு. காரி முடிஞ்சவன் அப்போ மீன்கார கிட்ட பேசியிருந்தானா இந்த மாதிரி 8 வேற பார்த்தாரா இவரு. அதெல்லாம் பெரிய டமாட்டுடா. ஐயா இருமா மாயா. பாவம் வயசான ஆள் பழுக்குதா, பொறுமையா கூட்டுவாங்கப்பா. ஆறு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது குரல். எனக்கே கேட்ட மாதிரி தான் இருக்குது. எந்த ஊர் தாத்தா நீ? டேய் என்ன தெரியலையாடா? தெரியலையாவா? ஏய் இவர் எங்கனா பாத்துக்கிறா? பார்த்தா மாதிரிதான் இருக்குது. அட பாவி, டேய் உத்து பாருடா. விட்டு பார்த்தானா சத்யராஜ் முகமா தெரிய போதே. அட கேட்டு மூதவியா யாருன்னு சொல்லி தொலையா? டேய் நான் தான் மலையப்பா, உங்க அப்பா. சித்தப்பா மாமா டேய் அண்ணன் மாமனே, என்னடா தலையெல்லாம் வைக்கி ஆயிட்டுக்குது? எருக்கம்பால் தேய்க்க சொன்ன தேய்க்கலையா? சித்தப்பா நாளைக்கு தேய்க்கிறேன் சித்தப்பா. மாமா என்ன மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? மருமகளே என்னம்மா பண்றது? என்ன நம்பி வந்துட்டான் அந்த கருவாட்டு காசு. போய் இவ்வளவு காலம் ஆகுது. என் மாமியார் எப்படி இருக்காங்க? பசங்க எல்லாம் எப்படி இருக்குது? இதுதான்மா கருவாட்டு காசுக்கு போன்றது. டேய் இவன் தானே உங்க அண்ணன், இவன் பெரிய அண்ணன். கிழிஞ்சிச்சு. டேய் நாசமா போன நாதேரியா, இந்த வயசுல 2 பேத்துக்கு நடா நீ? கோச்சுக்காதடா மாவன, இவன் 2 பேரையும் காப்பாத்துறது உன்னுடைய பொறுப்புடா. குடுங்கடா கைய அண்ணா கிட்ட. அட வாங்க கைய. தம்பி பாய்ங்க கைய. இனிமேட்ல இருந்து உங்க அண்ணன் உங்களை பாத்துப்பான்பா. நான் போய் கொய்யாக்கா காய்ச்சி வச்சுக்கிறேன். கொய்யாக்கா காய்ச்சி வச்சுக்க போறானா? என்னடா சொல்றான் அவன்? அண்ணா அண்ணா நாசமா போச்சு. டேய் உறவு வேணா ஒன்னே வேணா உடுங்கடா. எங்க போறீங்க? ஏங்க நில்லுங்க.